அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ரமலானுடைய மாத காலத்தினுடைய கடைசி பத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதிகமானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், லைலத்துல் கத்ர் இரவு எப்போது வரும்? இந்த லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்து அதிகமாக பள்ளிவாசல்களிலே 27ஆம் கிழமை ஒரு விசேட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் 27ஆம் கிழமை இரவு தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட மக்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்குது. இப்ப லாக்டவுன்ல நம்ம இருக்கிறதுனால பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்குது. ஆனாலும் லாக்டவுன் இல்லாத பகுதிகளிலையும் இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி உள்ள காலப்பகுதிகள் எல்லாம் மக்களுடைய நிலைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, 27ஆம் கிழமை விடிய விடிய பள்ளிகள்ல ராத்திபுகள், பயானு, சாப்பாடு, அன்னதானம் கொடுக்கறது, பள்ளிகள்ல பெரிய பல்புகள் எல்லாம் போடுறது, வீடுகளில் எல்லாருமே தூங்க மாட்டாங்க. 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு சிலர் இந்த நோன்பு பிடிப்பதில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடுபோக்கா இருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்க தலை நோன்பு கண்டிப்பா பிடிக்கணும், அந்த நோன்பு தனியா இருக்கக்கூடாது, அது வாடுமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சோடியா 27ஆம் கிழமை ஒரு நோன்பு பிடிப்பாங்க. இப்படி அந்த மார்க்கத்துல ஈடுபாடு குறைந்து, அதாவது நோன்பு பிடிக்கிறதுலயே பொடுபோக்கா இருக்கிறவங்க 27ஆம் நாள கண்டிப்பா பிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்துகிட்டே இருக்குது. ஆக மொத்தத்துல இந்த லைலத்துல் கத்ர் இரவு அது எப்ப வரும் அப்படி என்று முதல்ல நாங்க பார்த்துட்டோம்னு சொன்னால், லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாசத்துல வரும்ங்கிறது கன்ஃபார்ம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். ஹதீஸ்லயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாசத்துல கடைசி பத்தினுடைய ஒற்றைப்பட்ட இரவுகளை எதிர்பாருங்க அப்படின்னு நிறைய ஹதீஸ்களே வந்துகிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சில சூஃபித்துவ மகான்கள் லைலத்துல் கத்ர் இரவு எல்லா மாதங்களையும் சுற்றி சுற்றி வரும் அப்படிங்கிற பல கருத்துக்களையும் எழுதியிருக்கிறாங்க. யாரும் கோவிச்சு கொள்ளக்கூடாது. குறிப்பாக இந்த தப்லீக் ஜமாத்துல இருக்கக்கூடிய தப்லீக் தலீம் தொகுப்புல லைலத்துல் கத்ர் இரவினுடைய சிறப்பு, ரமலானின் சிறப்புங்கிற ஒரு பிரிவு இருக்கும். அது முதல்ல இருந்துச்சு, இப்ப அதை கொஞ்சம் மாற்றி இருக்கிறாங்க. என்றாலும் இன்றைக்கும் பள்ளிகள்ல அது இருந்துகிட்டே இருக்குது. ரமலானின் சிறப்பு அப்படிங்கிற அந்த பகுதிகளில் லைலத்துல் கத்ர் இரவு எப்ப வரும் அப்படிங்கிறதுல இப்னு அரபி என்கிறவர் சொல்றாரு, லைலத்துல் கத்ர் இரவு என்பது எல்லா மாதங்களையும் மாறி மாறி வரும். ஷாபான் மாதத்துல வந்திருக்குது, நான் 16ல பார்த்திருக்கிறேன் அப்படி என்றெல்லாம் நிறைய கதைகளை அதுல எழுதியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாசத்துல தான் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவான ஒரு விளக்கம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். இந்த சூஃபித்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவங்க, இந்த மாரிஃபா ஞானம் பேசக்கூடியவங்க லைலத்துல் கத்ர் எல்லா மாசத்திலையும் பெறும் என்று மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எழுத்து மூலமாக சில புத்தகங்களையும் அந்த எவிடன்ஸுகள் இருந்துகிட்டே இருக்குது. சரி, இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இந்த லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாசத்துல அதுலயும் 27ஆவது நாள் தானா அப்படி என்று நாங்க பார்த்தால், ஒரு ஹதீஸ் வருது அபுதாவுதுல, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி பத்துல 27ல லைலத்துல் கத்ரை எதிர்பாருங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. அதே மாதிரியாக அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத் 23ல எதிர்பாருங்க அப்படின்னு வருது. இப்படி இந்த ஹதீஸ்கள்ல 27, 23 என்றெல்லாம் ஹதீதுகள் வருது. ஆனா நடுநிலையாக பார்க்கும்போது புகாரி முஸ்லிமில பதிவாக இருக்கக்கூடிய ஹதீதை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், புகாரியில 2014வது ஹதீஸாகவும், முஸ்லிமில 1997வது ஹதீஸாகவும் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு எப்போ வரும் அது பற்றிய செய்தியை அறிவிக்கிறதுக்காக மக்களிடத்தில் அப்படியே வெளிப்பட்டு வராங்க. வரும்போது 2 பேர் சச்சரவுல ஈடுபட்டு சண்டையில இருக்கிறாங்க. அப்ப அதை கடந்து வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் லைலத்துல் கத்ர் இரவு எப்ப வரும் என்றது சொல்றது தான் உங்கள்கிட்ட வந்துட்டேன். வரும்போது இன்னார் சண்டையில ஈடுபட்டு இருந்தாங்க, அதனால அது என்னட்டு எடுக்கப்பட்டுட்டு, அது மறைக்கப்பட்டுட்டு, லைலத்துல் கத்ர் இரவை ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றைப்பட்ட இரவுல நீங்க எதிர்பாருங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப 21,
23, 25, 27, இன்னொரு ரிவாயத்தில் மாதத்தின் கடைசி நாள், அதாவது 29லையும் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த ஒட்டுமொத்த ஹதீதுகளையும் நாங்க எடுத்து பார்த்தோம்னா 27 என்று தனியா ஒரு ஹதீஸ் வந்திருக்கு மாதிரி தான் அதை எடுக்கலாம். அதை 23 என்றும் வந்திருக்குது. அதே மாதிரி 23, 25, 27 அப்படின்னு இந்த 3 நாளையும் நீங்க எதிர்பாருங்க புகாரியில ஹதீஸ் வருது. எனவே புகாரி, முஸ்லிம் போன்ற நம்பகமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல இந்த லைலத்துல் கத்ர் இரவை அதை மறக்கடிக்கப்பட்டது. எனக்கு அதை சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அது நலவுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆக ஏதோ ஒரு நலவுக்காக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்ப வரும்ங்கிறது அல்லாஹ் மறக்கடிச்சிருக்கான். ஆனா கண்டிப்பா அதுல ஒரு நலவு இருக்கும் பாருங்க. 27 தான் அப்படிங்கிறது ஹதீஸ்ல சொல்லப்பட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு மட்டும் நின்று வணங்கி தொழுதுட்டு பேசாம இருந்துடுவாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்குகிறாரோ, ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஆக நமக்கு அது மறக்கடிக்கப்பட்டதுல ஒரு நலவாக கூட இருக்கலாம். ஏன்னா கடைசி 10 இன்னும் கொஞ்சம் மும்முரமாக ஒவ்வொரு நாள் இன்னைக்கு அறிக்கலாம் சொல்லி நாங்கள் எல்லாருமே அமல்களை ஈடுபட போறோம். எப்ப அமல் செஞ்சாலும் அதுக்கு நன்மை இருக்குது. 27ஆம் கிழமை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதுல ரொம்ப கவனமாக நம்ம அந்த அமல்களை ஈடுபடணும். குறிப்பாக இந்த 27வது நாள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஹதீதுமே இல்லை. அதே நேரத்தில் கடைசி 10 ஒற்றை இரவுகளை நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். எனவே நாங்க அதை செய்யணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ல அந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ருடைய இரவில இறக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைலத்துல் கத்ர் இரவின் சிறப்பு சொல்லும் போது கைரு மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படி என்று அல்லாஹ் தஆலா நேரம் அந்த நாளினுடைய சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அதுல என்ன மாதிரியான இபாதத்துக்களை ஈடுபடணும் அப்படிங்கிறத நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல உள்ள அமல்களை தான் நம்ம செய்யணும். ஏன்னா பாருங்க ஹதீஸ்ல வருது, யார் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்குறாரோ ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தவராகும். நன்மை ஆதரவு வைக்காம யாராவது வணக்கம் செலுத்துவாங்களா? நன்மை ஆதரவு வச்சு தான் வணக்கம் செலுத்துவாங்க. அப்ப இந்த இடத்துல குறிப்பா இஹ்திசாபன் அப்படின்ற என்ன, நன்மை எப்ப ஆதரவு வைக்கப்படும்? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்குள்ள இருந்தா தான் நன்மை கிடைக்கும், இல்லாட்டி தீமை தான் கிடைக்கும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது புதிதாக கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்பட்டுடும் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்ல இருக்கக்கூடியதா இருக்கணும். லைலத்துல் கத்ர் இரவுல அமல் செய்யப்பட்டு ராத்திபு செய்யலாமா? சத்தமா திக்ர் செய்யறத அல்லாஹ்வே சொல்றான், குர்ஆன்ல தடுக்கிறான். உங்களுடைய ரப்ப நீங்க மனசுக்குள்ள அலையுங்க, சத்தத்தை உயர்த்தாம அப்படின்னு அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எனவே நம்ம சத்தமா கூட்டா இருந்து பள்ளிகளில் என்ன செய்வாங்கன்னா திக்ர் செய்வாங்க. இது இஸ்லாம் சொல்லி தந்தது இல்லை. இன்னொன்று தௌபா. என்ன தௌபா? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பீக்கரை போட்டுட்டு பாவங்களை சொல்லி 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 அல்லாஹ் கிட்ட தொழுது மன்றாடி துவா கேட்டு அந்த மௌலவி சாப் அழுவார், யா அல்லாஹ் நாங்கள் பாவிகள், யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், யா அல்லாஹ். ஆனா இதுக்கெல்லாம் ஆமீன் சொல்லுவாங்க. நாங்கள் பாவிகள், ஆமா ஆமீன். நாங்கள் பாவம் செய்து விட்டோம், ஆமீன். இதெல்லாம் பாவம் செய்வாங்க. இப்படி எல்லாம் செஞ்சுட்டீங்க, இதுதான் பாவம். அவங்க பாவம் செஞ்சுட்டோம் உண்மையிலேயே பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி கூட்டாக இருந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் துவா கேட்க மற்றவங்க ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கல. நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தேவைகளை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்போம். ஸ்பீக்கர் போட்டுட்டு செஞ்ச பாவத்தை பகிரங்கப்படுத்த சொல்லி எங்கேயாவது இருக்குதா? நம்ம விபச்சாரம் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னா நீ விபச்சாரங்கிற 4 பேருக்கு தெரிஞ்சிட்டுதே. அப்ப நாம அதை மனசுக்குள்ளால யா அல்லாஹ் நான் தவறு செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ்ன்ற ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ளார துவா கேட்கணும். அழுகையை கொண்டு வரணுங்கிறதுக்காக லைட் ஆஃப் பண்ணி இருட்டில் இருந்துகிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார். அந்த மௌலவி சாப் அழுது ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அவரு விம்மி அழுத உடனே மற்றவங்களுக்கு சும்மாவே அழுக வந்துடும். அப்ப எக்பன்னியா அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறது, அவருடைய பாவத்தை நினைச்சு அவருக்கு உண்மையாக மனசுக்குள்ள ஒரு கவலை அவர் அழுது துவா கேட்கணும். இதை கூட்டா ஒருத்தர் கேட்க மற்றவங்க ஆமீன் சொல்றதெல்லாம் பிதஅத்தான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்லல. எனவே நாம தௌபா செய்வோம், மன்னிப்பு கேட்போம், தொழுவோம். அந்த தொழுகை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி 11 விட அதிகமாக தொழலங்கிறாங்க. லைலத்துல் கத்ர் இரவுன்னா 44 தொழலாமா? அதே 11 தான், கொஞ்சம் நீளமா தொழுங்க. குர்ஆனை கொஞ்சம் கூட
கூடுதலா ஓதுங்க, இடையில கொஞ்சம் உட்காருங்க, அதிகமா திக்ரு செய்யுங்க. இப்படி இருக்கக்கூடிய அமலை செய்யறதுதான் ஈமானின் இஹ்திசாபன், நன்மை ஆதரவை தந்தால் அல்லாஹ் நன்மை தரக்கூடிய முறையில நாங்க அந்த வணக்கத்தை என்ன செய்யணும், செஞ்சு அந்த அமல்ல நாங்க ஈடுபடுவோம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பா தெரியுது பாத்தீங்களா, லைலத்துல் கத்ர் இரவு ஒரு நாள் தான், 2 நாள் கிடையாது, ஒரு இரவு தான். அந்த இரவுல வந்து லைலத்துல் கத்ர் இரவு இருக்கும். உலகம் மக்கள் அனைவருக்குமே லைலத்துல் கத்ர் இரவு ஒரு நாள் தான். பாத்தீங்கன்னா உலகத்துல 24 மணி நேரம் இரவு, 24 மணி நேரம் பகல் இருக்கும். நமக்கு தான் வந்து ஒரு நாள்ல வந்து பாதி இரவு பாதி பகல் அப்படி இருக்கும். இலங்கை, இந்தியா போன்ற பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல் இருக்கும். அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல நாங்க போய் பார்த்தோம்னா ஒரு சில வருடங்கள் பகல் ரொம்ப அதிகமா இருக்கும், இரவு கொஞ்சமா இருக்கும். சில வருடங்கள்ல இரவு ரொம்ப அதிகமா இருக்கும், பகல் கொஞ்சமா இருக்கும். இத்தாலி போன்ற அந்த நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள்ல, பிரான்ஸ், ஜெர்மன், இது மாதிரியான நாடுகள்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் பகல் கூட இருக்கும், இரவு குறைவே இருக்கும். ஆனா உலகத்துல இரவு என்பது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும், பகல் என்பது எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். லைலத்துல் கத்ர் இரவு ஒரு நாள் தான். அந்த லைலத்துல் கத்ர் வந்து இறங்குது, ஒரு இரவுல இறங்குதுன்னு வைங்களேன், பூமி பந்து சுற்றி 24 மணி நேரத்துக்குள்ள அந்த முழு உலகமும் அந்த இரவை அடையும். அதுக்கப்புறம் லைலத்துல் கத்ர் இரவு எடுபற்றும். அப்ப ஒரு நாளையில ஒட்டுமொத்த உலகமும் லைலத்துல் கத்ர் இரவை அடைஞ்சிடும். ஏன்னா நமக்கு பகலா இருக்கும் போது இன்னொருத்தருக்கு இரவு, அவங்களுக்கு திரும்ப மாறி பகலாகும் போது நமக்கு இரவு. எனவே லைலத்துல் கத்ர் இரவு உலகத்துல ஒரு சில நாடுகள் பகல் இருக்குது, ஒரு சில நாடுகள் இரவு இருக்குது. அப்ப 2 நாளா அப்படின்னு சந்தேகிக்கப்பட வேணாம், ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள்ங்கிறது நமக்கு தான் 24 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. ஒரு நாள்ங்கிறது உலகத்துல 24 மணி நேரம் பகலும் 24 மணி நேரம் இரவு இருக்குது. லைலத்துல் கத்ர் ஒரே நாளில் இறங்குறோம், ஒரு நாள் இறங்கி ஒட்டுமொத்த உலகம் அந்த இரவை அடைந்துடும். நீங்க பார்க்கலாம், இந்த உலகத்துல வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் நேரக்கோடு அப்படின்ற ஒரு கோடு இருக்குது. இப்போ வெளியில 12 மணி கோடு எப்பவுமே அவர்த்த 12 மணி தான். உலகத்துல இருக்கிறவங்க அந்த 12 மணிக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க. எனவே அது வந்து டெட் லைன் என்று சொல்லுவாங்க. அந்த 12 மணிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது ஒரு இடத்துல இறங்குனா உலகம் ஒரே சுத்தும் முழு பேருக்கும் அடைஞ்சிடும். இது எப்ப சாத்தியம்? ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரே நாளையில லைலத்துல் கத்ர் இரவு வரதா இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் இரவை ஒரு ரமலான் மாசத்தையோ ஏனைய விடயங்களையோ ஒரு பிறையின் அடிப்படையில் எடுக்கும்போது அது சாத்தியமாகும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமூல் ருய்யத்திஹி வாத்திரூல் ருய்யத்திஹின்னாங்க. பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கன்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? எல்லா மக்களுக்கும் தான் சொன்னாங்க, உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் தான் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குளறுபடிகளும் பிரிவினைகளும் என்ன செய்தன்னு சொன்னா, நாங்க பிறையை பார்த்துட்டோம், நாங்க அந்த நாட்டுல பிற நோன்பு, இந்த நாட்டுல நாளைக்கு, இப்படி 2 நாள் 3 நாள் வித்தியாசத்துல இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு நோன்பை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மகன் சவுதியில இருக்கிறான், அவன் வந்து இன்னைக்கு நோன்பு, பாப்பா இலங்கையில இருக்கிறாரு, அவருக்கு நாளைக்கு தான் நோன்பு. அவங்க ஆன்லைன்ல பேசிட்டே இருக்கிறாங்க, இன்னைக்கு பெருநாளுமா சாப்பிடுறோம், ஆடு வச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு அவன் வீடியோ காட்டுறான். இவங்க காட்டாதடா, நோம்போட இருக்கண்டா அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு நாள் டேர்ன் வித்தியாசமாகுது. லைலத்துல் கத்ர் இரவு ஒற்றைப்பட்ட இரவுல வருது, ஒரு 27ஆம் கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 27ஆம் கிழமை சவுதிக்கு வந்தா இலங்கையில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு வேற வந்துக்கு நிக்கணுமா? அப்ப லைலத்துல் கத்ர் ஒரு நாள் தானே, அல்லாஹ் தஆலா அப்படித்தானே சொல்றான். அது அப்படி 2 நாள் வரும். அப்ப லைலத்துல் கத்ர் இரவையே நம்ம வச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். சர்வதேச பிறை எங்கு தென்பட்டாலும் அதை நாங்க எடுத்துக்கொள்ளணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து இன்னொரு தீவு, கிழக்கு மேற்காக 350 கிலோமீட்டர், வடக்கு தெற்காக ஒரு 450 கிலோமீட்டர் தூர இடைவெளியில் இருந்துகிட்டு இலங்கையிலே ஒரு பிறை எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. 450 கிலோமீட்டர் தூரத்துல பிறையை பார்த்தால் எடுத்துக்குவாங்க. குறிப்பா சொல்றதா இருந்தா ஜஃப்னாவில் கண்ட பிறைய இந்த காலியில எடுக்கிறாங்க. 450 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பிறை செய்தியை எடுக்கிறாங்க. அதே நேரத்துல தலைமன்னார்ல கண்ட பிறை அத ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல ஏன் எடுக்க முடியாது? ராமேஸ்வரத்துல கண்ட பிறைய, இந்தியாவினுடைய ராமேஸ்வரத்துல கண்ட பிறைய ஒரு 40-35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இலங்கையில ஏன் எடுக்க முடியல? அப்ப 45 கிலோமீட்டர் தூரம் உங்களுக்கு வேறு நாடு என்று பிரிச்சு காட்டுது. 450 கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம நாடு என்று காட்டுது. நாடாக பிரித்தது அல்லாவா, ரசூலுல்லாவா, குர்ஆனா, ஹதீதா? கொஞ்சம் எதை என்று சிந்திச்சு பாருங்களேன். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா வந்து அப்ப வந்து ஒரே நாடா இருந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு பல நாடா பிரிஞ்சு போயிருக்குது.
இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்குது இல்லையா, அப்பெல்லாம் இந்தியாவுக்குள்ள தானே இருந்துச்சு. அப்ப நாடா பிரிச்சதுக்கு பிறகு அது வேற நாடு இது வேற நாடாகுது. அப்ப எல்லைகளை பிரிக்கிறது கடல். அந்த கடலுக்கு அங்கால பார்த்த பிறஞ்சால் எடுக்கலாமா அப்படி என்று நீங்க எடுக்கிறதா மற்ற நாடுகள் என்ன செய்ய போறீங்க? தீவு இலங்கை, அதுக்கு வளர்ச்சி கடல். அப்ப இலங்கை என்கிறது ஒரு நாடு, அதுக்கு ஒரு புற. இலங்கையை போல ஒரு நூற்றுக்கணக்கான இலங்கையை வைக்கக்கூடிய ரஷ்யாவும் ஒரு நாடு, அதுக்கு ஒரு புறையா? சைனாவும் ஒரு நாடு, அதுக்கு ஒரு புறையா? தமிழ்நாடு இலங்கை ஒரு இந்தியா ஒரு நாடு, அதுக்கு ஒரு புறையா? வத்திக்கான் போன்ற சின்ன நாட்டுக்கு தனிப்புறையா? எனவே நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், பிறையை கண்டவர்கள் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்வோம். அது எவ்வளவு தூரத்தில் யாரு கண்டாலும் சரி, சொன்னவர் முஸ்லிமா இருந்தால் நம்பகமான செய்தியா இருந்தால் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கிட்ட போதுதான் லைலத்துல் கத்ர் ஒண்டா வரும். சர்ச்சைகளுக்காக வேண்டி இது மறக்கடிக்கப்பட்டுள்ளது. அதிலேயே இன்னைக்கு சர்ச்சைப்பட்டுட்டோம் லைலத்துல் கத்ர் எப்ப என்று. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல எங்கேயுமே நாடு ஏரியா என்று வரவே இல்லை. பிறை கண்ட செய்தியை கொண்டு வந்தோடனே எடுத்துக்கிட்டாங்க. எந்த ஏரியாவில் பார்த்த, எந்த ஆட்சிக்குள்ள பார்த்த அப்படி என்று கேட்கவே இல்லை. அப்படிங்கிறத நாங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த சர்ச்சையும் இல்லாம போகுது. எனவே இந்த லைலத்துல் கத்ர் இரவுல சர்ச்சைகள் இல்லாமல் ஒற்றுமையாக எல்லோரும் ஒரே தினத்துல இதை நாம அனுபவிக்கணும், எடுக்கணும், இபாதத்துக்களை ஈடுபடுவோம். அதுல பிதஅத்துக்கள் செய்யாம இருப்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக.